வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்ட்ரஸ்ம பயனாளிகளுக்கு மார்ச் மாத கொடுப்பனவு இன்று மக்களின் கைகளில் பணம். லாப் சமையல் எரிவாயுவின் விலையில் மாற்றம் தொடருமா வரிசை யுகம். தரையிறங்கும் போது திடீரென விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா விமானம் பதட்டத்தில் பயணிகள். ஹார்முஸ் நீரிணை அருகே சரக்கு கப்பல் மீது தாக்குதல், அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை. தாக்குதல் விசாரணை அரசியல் பழிவாங்கலாக இருக்கக்கூடாது, நாமல் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் தொடரும் பதட்டம், இந்தியா ஈரான் வெளியுறவு அமைச்சர்கள் அவசர தொலைபேசி உரையாடல். ஹார்முஸ் நீரிணையில் 3 கப்பல்கள் மீது தாக்குதல், பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. மின்சார தொழிற்சங்கங்களின் பணி புறக்கணிப்பு இடைநிறுத்தம், ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு. பகல் நேர பராமரிப்பு நிலையத்திலிருந்து 1.5 வயது குழந்தை கிணற்றில் விழுந்து உயிரிழப்பு. அஸ்வஸ்ம நிலம்புரி திட்டத்தின் கீழ் 1ஆம் மற்றும் 2ஆம் கட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவுகள் இன்று அவரது வங்கிக் கணக்குகளில் வைப்பிட நிலம்புரி நன்மைகள் சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. 1ஆம் கட்ட பயனாளிகளான 14,08,635 குடும்பங்களுக்கு 11 கோடி ரூபாய்க்கு மேல் அதிகமான நிதி வழங்கப்பட உள்ளது. 2ஆம் கட்ட பயனாளர்களுக்குள்ள வங்கிக் கணக்குகளுக்கு 23 கோடிகளுக்கு மேல் அதிகமான நிதி நாளை வைப்பிடப்பட உள்ளது. நாடு முழுவதும் உள்ள குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு மாதாந்த இந்த நலம்புரி திட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. நேற்று நள்ளிரவு தொடக்கம் அமலாகும் வகையில் லாப் சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை 300 ரூபாயினாலும் 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை 120 ரூபாயினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு கொள்கலன்களின் புதிய விலை 4,630 ரூபாயாகவும் 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு கொள்கலன்களின் புதிய விலை 1,862 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் பல்வேறு இடங்களில் 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாய்லாந்து கொடியிடப்பட்ட மாயூரி நாரி கப்பல், ஜப்பானில் கொடியிடப்பட்ட ஒன் மெஜஸ்டிக் கப்பல், மாசல் தீவுகள் கொடியிடப்பட்ட ஸ்டார் கவின் கப்பல் ஆகியவையே தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல்கள் இந்த சூழலில் யாரால் நடத்தப்பட்டது என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. மின்சார தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் தொழில் ஆணையாளர் நாயகம் மற்றும் புதிய மின்சார நிறுவனங்களின் தலைவர்களுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவு தொழிற்சங்கங்களை எடுத்துள்ளது. தற்போதைய சிக்கல்கள் குறித்து ஜனாதிபதியுடன் நேரடியாக கலந்துரையாடுவதற்காக இன்றைய தினத்தில் தொழிற்சங்கங்கள் வாய்ப்பளிக்கப்படும் என்று தொழில் ஆணையாளர் நாயகம் உறுதியளித்துள்ளார். பணிப்புறக்கணிப்பு இடைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மின்சார விநியோக பராமரிப்பு பணிகளை மீள வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி பிற்பகல் தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் நாட்டில் பல பகுதிகளில் மின்வெட்டு மற்றும் மின்சார பராமரிப்பு பணிகள் பாதிப்பு ஏற்பட்டிருந்தன. நாளை இடம்பெறவுள்ள ஜனாதிபதியுடனான கலந்துரையாடும் பின்னரே இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் எதிர்கால நிலைப்பாடுகள் மற்றும் மின்சார கட்டமைப்பில் உள்ள சிக்கல்களுக்கான தீர்வுகள் குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உயிர்த்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலாவின் கைதுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சே கருத்து வெளியிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் அரசியல் எதிர்பார்ப்புகளை இலகு வைத்து அல்லது பூகோள அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அமைவாகவும் முன்னெடுக்கப்படக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தற்போதைய அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்தாலும் விசாரணைகளில் தற்போது போக்கு அதன் நம்பகத்தன்மை குறித்து பாரிய கேள்வி எழும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். நியாயமான, வெளிப்படையான மற்றும் பக்கச்சார்பற்ற முறையில் முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு விசாரணைக்கும் தான் முழுமையான ஆதரவு வழங்குவதாக நாமல் ராயபக்சே தெரிவித்துள்ளார். இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது தாம் உறுதியாக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலா கைது செய்யப்பட்டமை குறித்து கருத்து தெரிவித்துள்ள நாமல் அவர் ஒரு கௌரவமான இராணுவ அதிகாரி என பாராட்டியுள்ளார். 30 ஆண்டுகால உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் ஆற்றிய சேவை மகத்தானது என்றும் திட்டமிட்ட அரசியல் அழுத்தங்கள் மூலமே அவர் மீது போலியான கதைகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாக்குதலை தடுக்க தவறிய மற்றும் அவரது கடமைகளை செய்ய தவறிய உண்மையான நபர்கள் மீது இவ்வாறான தீவிர விசாரணைகள் நடத்தப்படவில்லை என நாமல் ராயபக்சே அதிருப்தி வெளியிட்டுள்ளார். அரசியல் தேவைகளுக்காக இராணுவ அதிகாரிகளை பலிக்காடாக தேசிய பாதுகாப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார்.
தாய்லாந்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தரையிறங்கும் போது ஓடுதளத்தை சேதப்படுத்தியபடி தரையிறங்கியுள்ளது. ஹைதராபாத்திலிருந்து தாய்லாந்தில் உள்ள புக்கெட் நகருக்கு சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தரையிறங்கும் போது முன்புற சக்கரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ஓடுதளத்தை சேதப்படுத்தியபடி தரையிறங்கியுள்ளது. இதனால் விமானம் ஆபத்தான நிலையை எதிர்கொண்ட போதும் விமானி சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து உடனடியாக புக்கெட் விமான நிலையத்தில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. சம்பவத்தின் போது விமானத்தில் 133 பேர் இருந்ததுடன் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்ட இந்த எதிர்பாராத நிகழ்வால் பயணிகள் பதட்டமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறித்த விமானம் தரையிறங்கும் போது ஓடுதளம் சேதமடைந்தது தொடர்பாக காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 3வது சரக்கு கப்பல் ஒன்று அறியப்படாத எரிபொருட்களால் தாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் தெரிவித்துள்ளது. துபாயிலிருந்து வடமேற்கே சுமார் 93 கிலோமீட்டர் தொலைவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் இதில் GMT நேரப்படி அதிகாலை 2:05 மணியளவில் தாக்குதலுக்கு பின்னர் கடலில் இருந்த பயனாளர்களுக்கு அனைவருக்கும் பாதுகாக்கவும் நிலமாகவும் இருப்பதாகவும் சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதனுடன் தொடர்புடைய ஐக்கிய ராஜ்ய கடல் சார்ந்த வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு நேற்று முன்பதாக UAE கடற்கரைக்கு அருகில் ஒரு கப்பல் தாக்கப்பட்டதாகவும் ஓமானின் வடக்கு பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பின்னர் மற்றொரு கப்பல் வெளியேற்றப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. எம்பிலிப்பட்டி பகுதியில் 1.5 வயது குழந்தை ஒன்று கிணற்றில் ஒன்றில் விழுந்து உயிரிழந்துள்ளது. பகல் நேர பராமரிப்பு நிலையத்திலிருந்து இந்த குறித்த குழந்தை அந்த நிலையத்துக்கு அருகில் உள்ள குளத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவம் CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் பகல் நேர பராமரிப்பு நிலையத்தின் குழந்தைகள் பராமரிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்டியுடன் தொலைபேசியூடாக முக்கிய கலந்துரையாடலை முன்னெடுத்துள்ளார். மத்திய கிழக்கு நெருக்கடி ஆரம்பித்த பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே இடம்பெற்ற 3வது உயர்மட்ட பேச்சுவார்த்தை இதுவாகும். இதன்போது நிலவும் மோதல் நிலவில் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடியதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைத்தளங்க பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். பிராந்திய நெருக்கடி நிலை தொடர்பில் இரு நாடுகளுக்கும் தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதற்கும் இதன்போது உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அமெரிக்கா இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலில் ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமெனேகி படுகொலை செய்யப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு மோஜ்தபா கமெனி ஈரானினுடைய புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் இரு அமைச்சர்களுக்கும் இடையே இடம்பெற்ற முதலாவது கலந்துரையாடல் இதுவாகும். மத்திய கிழக்கில் பதட்டம் உச்சகட்டத்தை அடைந்துள்ள சூழலில் இந்தியாவின் இந்த ராஜதந்திர நகர்வு சர்வதேச ரீதியில் முக்கியத்துவம் பெறுகிறது. மத்திய கிழக்கு நிலவும் பதட்ட நிலையினை தொடர்ந்து உலகளவில் எரிபொருள் விலையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளன. போர் தொடங்கிய குறுகிய காலத்துக்குள் குறைந்தது 85 நாடுகள் பெட்ரோல் விலை உயர்வை பதிவு செய்துள்ளன. சர்வதேச எரிபொருள் விலை விவரங்களின்படி ஆசிய நாடுகளில் இந்த விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகிலேயே மிக அதிகப்படியான உயர்வாக 50% விலை உயர்வை பதிவு செய்துள்ளது. இங்கு 1 லிட்டர் பெட்ரோல் $0.75 $1.13 ஆக உயர்ந்துள்ளது. அத்துடன் ஒலாசாவில் 33%, கம்போடியாவில் 19% விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சுமார் 17% விலை உயர்வை எட்டியுள்ளது. மேலும் ஆஸ்திரேலியாவில் 18% விலை உயர்வை பதிவு செய்துள்ளதுடன் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் முக்கிய பாதையான ஹார்மஸ் நீதினை போர் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழியாகவே பெரும்பாலான எண்ணெய் கப்பல்கள் பயணிக்கின்றன. இதனால் எண்ணெய் இறக்குமதியை அதிக நம்பியிருக்கும் ஜப்பான், தென்கொரியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்த இந்த நாட்டு அரசாங்கம் ஏற்கனவே அவசரகால நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நிலக்கரி ஊழலில் அடுத்த கட்டமாக அவசர விலைமறு கோரலூடாக மாத்திரம் 2,13,900 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் DV சாணக்கு குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். உரிய நேரத்தில் விலை மனுக்கள் தாமதப்படுத்தப்பட்டு தகுதியற்ற நிறுவனங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்ட மூலம் நாட்டுக்கு 100 பில்லியனுக்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. டிசம்பர் தொடக்கம் பிப்ரவரி வரை வரவேண்டிய கப்பல்களில் பெரும்பாலானவை வரவில்லை. இவ்வாறு செயற்கையான தட்டுப்பாடுகளை உருவாக்கி தற்போது அவசர விலை மறுக்கோரல் முறைமைக்கு அரசாங்கம் மாறியுள்ளது. முன்னதாக ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியை $98.20 வழங்கி ஒப்புக்கொண்ட நிறுவனமே தற்போது அதே நிலக்கரியை $121.40 கோரியுள்ளது. அதாவது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு மேலதிகமாக $23 கோரப்பட்டுள்ளன. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பு என்பது உலக சந்தை விலை மாற்றத்தினால் ஏற்பட்டதல்ல. மாறாக இந்த நிலக்கரி ஊழலினால் ஏற்பட்ட நஷ்டத்தை மக்கள் மீது சுமத்தும் ஒரு முயற்சியாகும் என்றும் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.